கணவன் கண்முன்னே மனைவி துடிதுடித்து உயிரை விட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அவ்வை நகர் பகுதியைச் சேர்ந்த 70 வயதான ராகவன், அவரது மனைவி 65 வயதான செல்வி இருவரும் ஊத்தங்கரை ரவுண்டானா பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது நொரம்பு மண் ஏற்றி சென்ற டிப்பர் லாரி ஒன்று அதிவேகமாக இந்த தம்பதி மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ராகவன் என்பவருக்கு கால் முறிவு ஏற்பட்டு மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் உடன் பயணித்த செல்வி என்பவர் வயிற்றின் மீது பின்பக்க டயர் ஏறியதில் உடல் நசுங்கி அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த தகவலை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊத்தங்கரை போலீசார் சடலத்தை மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அனுமதித்துள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ச்சியாக ஊத்தங்கரை பகுதியில் கனிம வளங்களை திருடி செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அதிக வேகத்துடன் இயக்கப்படுவதாலும் பலமுறை இது குறித்து வட்டாட்சியர் அவர்களிடமும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தும் இதுவரையிலும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் தடுக்கும் வண்ணம் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர்.